ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு கூட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வடகம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெயில் வணக்கி விடுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிர் கல்லெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இதை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு நம்ம இதை வேக வச்சு ரெடியாக இங்கே இருக்குது. இதை அடுத்தது இதை தான் நம்ம போட போகிறோம். கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம செலவுத்தூள் சேர்த்திக்கணும். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட்டு பொடின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் கறி மசாலா சேர்த்திக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி ரெடியாக இருக்குது. நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபைனலாக நம்ம ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த தட்டைப்பயிறு கூட்டு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. குயிக்காக ரெடி ஆகிடும் தட்டைப்பயிறு கூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். சரிங்க, தட்டைப்பயிறு கூட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. நல்லா கம வாசம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.